ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம குடமிளகாய் வச்சு ஒரு சூப்பரான சட்னி பார்க்க போகிறோம். இந்த சட்னியை நீங்கள் சுட சுட இட்லியோட சாப்பிடும்போது இட்லி உங்களுக்குள்ளே இறங்கிட்டே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குடமிளகாய் நம்மளுடைய எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் நம்ம ஃப்ரைட் ரைஸ், மஞ்சூரியன் இந்த மாதிரி ஐட்டம் பண்ணும்போது மட்டும்தான் இந்த காயை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம டெய்லியும் அந்த காயோட பலனை நம்ம பெற முடியும். இப்போ நம்ம குடமிளகாய் சட்னி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் ஒரு குடமிளகாய் இங்கே இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு ஒரு 10 பல் கிட்ட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அது ஒரு 20 போல் இருக்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சட்னிக்கு ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் இந்த சட்டி சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம தோல் சீவி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பூண்டு. இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இதை ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ நம்ம இதில் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இந்த காஞ்ச மிளகாய் தான் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறோம். அதனால் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கிடலாம். காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துடலாம். குடமிளகாய் நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும், ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அதை லாஸ்ட்டில் சேர்த்தா போதும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, குடமிளகாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு, நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. நான் இதில் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு சட்னி எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம்.